நாங்கள் இப்போ பூடு பிடுங்குறோம். இந்த புல்லுக்கு கீழே நிறைய பார்த்தீங்களா வேரோட பிடுங்கலாம். அப்படி கிட்ட வந்து பாருங்க. அதோட எங்கட கண்ணுக்கு இது இலை துளிர் காலம்ன்றதே விளங்கு இல்லாமல் சொன்னால் அந்த டக்கு டக்குண்டு இல்லாமல் என்ன நடக்குது. இவ்வளவு தான் தோட்டம் கூடுதலான ஆட்கள் வந்து செய்வார்கள். பாருங்க மழை தண்ணியல் பட்டு அப்படி எல்லாம் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது முதல் இருந்ததை அப்படியே கொத்தி போட்டு விட்டுனாங்க. இது ஒருக்கா திருப்பி ஒருக்கா கொத்தி விடணும். சமருக்கான ஆயத்தங்கள் தோட்டங்கள் செய்யணும். என்னமே தோட்டத்தில் நீங்களும் பங்கேற்கிறீங்களா? ஃபைனலாக நாங்கள் எதிர்பார்த்த எங்களுடைய சம்மர் ஆல்மோஸ்ட் வந்துட்டுன்னு சொல்லலாம். வணக்கம், நான் சகின். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் போமமில்லியன் இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபைனலாக நாங்கள் எதிர்பார்த்த எங்களுடைய சம்மர் ஆல்மோஸ்ட் வந்துட்டுன்னு சொல்லலாம். சில நாளில் வந்து குளிரும், இரவில் கொஞ்சம் சாதுவாக வந்து குளிருது. மறுபடி பகலில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமையாக நல்ல வெதர். இதுக்கு தான் இவ்வளோ காலமும் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது. பாருங்கோ, பாட்டா போடலாம், டிஷர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜக்கெட்டே வந்து என் காருண்ட ரங்கு காமிச்சிக்க. ஏன்னு சொன்னால் இப்போ கனடாவில் வந்து வெதரை வந்து நம்ப முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தான் இருந்தும் இப்போ 2 கிழமையாக பெருசாக வந்து குளிர் இல்லை. ஜக்கெட் வந்து போட தேவையில்லைன்ற மாதிரி வந்துட்டுது. அதோட இப்போ வந்து கனடாவில் வந்து இலை துளிர் காலம் வந்து தொடங்கி விட்டது. நான் வந்து முதல் இந்த இடங்களை சுற்றி வீடியோ எடுத்திருப்பேன். அப்படி எடுத்ததுக்கும் இப்போவும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு சைட்டாக வந்து அதையும் இப்போ இருக்கிறதையும் வந்து நார்மலாக உங்களுக்கு காட்டுறேன். அதோட இந்த சம்மருக்கு வந்து நிறைய பிளான்கள் வச்சுருக்கிறோம். மற்றது என்னென்னு சொன்னால் நிறைய வீடியோக்களும் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ. இப்போ பாருங்கோ, எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற மரத்தில் இலை வந்து பாருங்கோ. இப்போ இலை துளிர் காலம் என்ன பண்ணால் பாருங்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக இலை வந்து டக்குன்னு வந்துட்டு. ஸ்காப்ரோவில் வந்து சில மரங்கள் வந்து வடிவாகவும் வந்து வளர்ந்துட்டுது. அப்படி பார்க்க இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இடங்களை பொறுத்து தானே. அதோட எங்களோட கண்ணுக்கு இது இலை துளிர் காலம்ன்றதே விளங்கு இல்லாமல் சொன்னால் அந்த டக்கு டக்குண்டு இல்லாமல் என்ன நடக்குது. இந்த வெதர் மாறணுன்னு திடீரெண்டு பார்த்தா ரோடு எல்லாமே வந்து பச்சை கலருக்கு வந்துட்டுது. இந்த புல் எல்லாமே வந்து பச்சை கலருக்கு வந்துட்டுது. அதோட இந்த வெள்ளை இடமும் இந்த புல்லுக்குள்ளால் ஒரு பூ கொண்டு முளைச்சிருக்கு பாருங்க. ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியாது. இது பூடு மாதிரி தான் எல்லா இடமும் பரவி இருக்குது. இங்கே பாருங்க, இது என்ன பூன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கோ. மற்றது பாருங்கோ, இப்போ இடங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு அழகாக வந்துட்டுது. இனி நீங்கள் சகிந்தண்ட யூடியூப் சேனலில் சம்மர் வ்ளாக் பார்ப்பீங்க. என்னென்ன செய்கிறோம், நிறைய சம்மர்ன்னு சொன்னால் நிறைய இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். பட் நாங்கள் இனி வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக சுற்றலாம். ஃப்ரீடம் மீன்ஸ் என்னென்னு சொன்னால் இப்போ சோல்ஸ் வால் போட்டுக்கொண்டு ஜாக்கெட் ஒன்றும் போடுறது இல்லை. பாட்டாக்களோட வெளியில் எல்லாம் நாங்கள் நடந்து தெரியக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். அதோட பாருங்க, என் கார் வந்து இதில் நிற்கிது. கார் எடுத்தும் சரியான பிஸி ஆகிட்டு. வீடியோக்கள் வந்து இங்கே கனடாவில் போகிறோன்னு சொன்னால் சரியான கஷ்டமாக இருக்குது. கார் டூரும் வந்து ஒரு நாளைக்கு எடுத்து போடுவேன். என்ன சொன்னால் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, நான் காரை வந்து முழுமையாக காட்டி வீடியோ போடணுன்னு. அதுவும் பெறும். அதோட எல்லாருமே வந்து கனடாவில் வீட்டுக்கு பின்னால் வந்து தோட்டம் செய்கிறவர்கள். உங்கள் அந்த தோட்டத்தையும் இப்போ எப்படி இருக்குன்றதை காட்ட போகிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் தோட்டமும் செய்ய போகிறோம். என்னென்ன தோட்டம் செய்து எப்படி நாங்கள் பயனடைகிறோம்ன்றதை உங்களுக்கு வீடியோ மூலம் காட்டுவோம். இதான் வந்து எங்களோட பின்பக்கம், மாமாண்ட வீட்டு பின்பக்கம் ஃபுட்பால் பந்து இருக்குது. ஓகே, இவ்வளவு தான் தோட்டம் கூடுதலான ஆட்கள் வந்து செய்வார்கள். மழை தண்ணியல் பட்டு அப்படி எல்லாம் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது முதல் இருந்ததை அப்படியே கொத்தி போட்டு விட்டுனாங்க. இது ஒருக்கா திருப்பி ஒருக்கா கொத்தி விடணும். என்னென்னு சொல்கிறது உழுது விடணும்னு சொல்லலாமா. பசலையெல்லாம் கொஞ்சம் போடணும். எல்லாமே வந்து கட்டமாக பார்ப்பீங்க. மற்றது இந்த முறை நான் மாமாட்ட வந்து கான்டாக்ட் வாங்கிட்டேன். தோட்டம் வந்து நான் தான் செய்ய போகிறேன்ட்டு. தோட்டம் வந்து எப்படி செய்கிறோம், மற்ற இந்த தோட்டத்தால் வந்து எப்படி பயனடைகிறோம்ன்றதை வீடியோ மூலம் காட்டுவேன் என்று நம்புகிறேன். அதோட இந்த வீடியோ இப்போ தோட்டங்கள் செய்கிற வீடியோ பார்த்துட்டு இன்னும் ஒரு 5-6 பேர் தோட்டம் செய்கிறதுக்கான சான்ஸ் வருமேன்னு சொன்னால் அப்படி அழகாக தான் செய்ய போகிறோம். நல்ல
வித்தியாசமான முறையில் எங்களோட ஊர் ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கோ. அதோட நீ சம்மர் வந்தால் அடிக்கடி புல்லுகளும் வளரும், புல்லெல்லாம் பட்ட வேண்டி வரும். நல்ல ஜாலியாக நல்ல ஃபன்னாக இந்த சம்மரை வந்து நாங்கள் கொண்டு போவோம். ஸோ இந்த யூடியூப் மூலம் மறக்காமல் அனைத்து உறவுகளும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ. உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு சின்ன வீடியோ தான். அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு வெளியில் காட்ட போகிறேன். அப்படியே வேணுங்க. தோட்டம் செய்கிறதுக்கு தண்ணி பைப்பெல்லாம் இப்போ எல்லாம் எடுத்து கொழுவிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ முதலாவது வேலையாக வந்து தோட்டத்துக்கு பசலை போடணும். பசலை போட்டு தோட்டத்தை உழுது பசலையை போட்டுட்டு தோட்டத்தை வந்து உழுது விடணும். ஓகே, எல்லாம் வந்து வரும். அதோட கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நாட் ஷுவர். ஆனால் ஏன்டா கனடாவிலேருந்து வந்து யூடியூப் செய்கிறது சரியான கஷ்டம். அப்படி இருந்து ட்ரை பண்ணுறோம். சம்மர் வந்துடுது. நாங்கள் இப்போ சம்மருக்கான ஆயத்தங்கள் தோட்டங்கள் செய்யணும். என்னம்மா தோட்டத்தில் நீங்களும் பங்கேற்கிறீங்களா? அது நாங்கள் செய்கிறேன். கான்ட்ராக்ட் எங்களே உரம் போட வேண்டாம். அதெல்லாம் தெரிந்த விளைச்சல் நல்ல விளைச்சல் வரும். திண்ணவேலி சந்தைக்கு அனுப்பக்கூடிய மாதிரியான விளைச்சலும் வரும். ஓ, ஆனால் என்னன்னா மரக்கறியை நாங்கள் விற்கலாம். சரியோ, நாங்கள் மரக்கறி அறுவடை செய்து இதில் போல்மாட்டுக்கு இருக்குல்லோ, போல்மாட்டில் அந்த டேபிளை கொண்டு போய் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு போட்டையும் போட்டுட்டு மரக்கறி வித்தும் வீடியோ போடுறோம். சரி, இந்த சம்மருக்கு உண்மையா என்ன வாழைக்குட்டியும் பேப்பம், மிளகாய்கள், கத்தரிக்காய், தக்காளி பழம் என்ன செய்யலாம். மற்ற இங்கே பாருங்க, வீட்டுக்கு முன்னுக்கும் வந்து ரோசா காண்டுகள் இப்போ தளர்த்து வருது. இது முதலும் இருந்தது, எல்லாம் சினோக்க மூடி இருந்தது. இப்போ இதெல்லாம் சினோ இதொன்று எல்லாம் 10 பாங்க அப்படி வருது, தளர்த்து வருது. இது வந்து மேலே இருந்தது பாங்க எல்லாம். நாங்கள் இப்போ பூடு பிடுங்குறோம். இந்த புல்லுக்கு கீழே நிறைய பார்த்தீங்களா வேரோட பிடுங்கலாம். அப்படி கிட்ட வந்து பாருங்க எப்படி பிடுங்க போகிறோம். நீங்கள் இதை பாருங்க, அப்படி கவ்வா போதுண்டு இப்படி அப்படி அமர்த்தி போட்டு இதில் காலை வச்சு இப்படி இழுத்தா அப்படியே வருது. பஞ்சு பட்டாக்கள் தான் வஞ்சி. இடம் மாறி இதை காலையிலே வச்சாம தோணுமே. ஓ, அப்படியே வந்துட்டு வேரோட அழிச்சா தான் முளைக்காது எதுவும். ஆனால் இதை வேரோட அழிக்கவே இல்லை. அது பாதனியாக போடும் மாதிரி தானே. வெங்காயம் கிண்டலாம். ஆனால் வெங்காயம் பாதியாக தான் விரும்புகிறேன். ஸோ பின்ன வடையாக தான் பெருது. ஆனால் அங்கே பிடுங்க கட்டாது. ஏன்னா அங்கே கல் பூமியை சத்தம் கேட்குது. என்னன்னு ஊபராக தான் ஓடுறீங்களா? இல்லை, நானே ஊபர் டிரைவரோட போனால் அப்படி தான் சத்தம் கேட்டேன். கல்லு இந்த இடம் அப்படியே காரை ஏற்றி அந்த புல்லே வந்து செத்து போச்சு. அதோட இந்த பூடு வந்து பிடுங்கிறது மனுஷன் கஷ்டமாக இருக்குது. இது அந்த ஊரில் வந்து பாதனியை பூடு இருக்குது தானே, அந்த பாதனியை பூடு மாதிரி இங்கேயும் வந்து நான் நினைக்கிறேன் பரவிடுது போல் இருக்குது. ஏன்டா எல்லா இடமும் எல்லாட்ட புல்லுகளுக்கு மேலேயும் இந்த மஞ்சள் கலர் பூடு வந்து முளைச்சிருக்கு. இது அழிக்கலாமான்னு கேட்டால் தெரியலை. வேரோடு தான் பிடுங்கணும். எல்லாட்டையும் இந்த பூவில் இருக்கிற அந்த விதை வந்து கொண்டு திருப்பி முளைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோடு இப்போ மழை விரப்பு ஒன்று காட்டினது. மழை வந்து சாதுவாக வந்து தூறுது.
இப்போ பாருங்கோ கனடாவை எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இன்னும் மரங்கள் ரெண்டு பக்கம் முளைச்சி அப்படி சோளம் மாதிரி வேறு இன்னும் நல்லா ஒரு அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோக்கள் வரும், அதோட தோட்டங்களும் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் பார்த்து மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.